everyone, welcome back to our channel Beauty Talk with me DSK. So இன்னைக்கு இந்த வீடியோல உங்களுக்கு ப்ராடக்ட் ரெக்கமெண்டேஷன் இருக்க போது as per உங்களுக்கு thumbnailல காமிச்ச மாதிரி தான் எக்ஸாக்ட்டா இருக்க போது. So first time இப்பதான் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படினா நான் தான் ஷோபிகா குமாரி. நான் ப்ரொஃபஷனல் வைஸ் பாத்தீங்கன்னா மேக்கப் ஆர்டிஸ்ட் அண்ட் நெயில் ஆர்டிஸ்ட். ஸோ இது பாத்தீங்கன்னா லைக் எக்ஸ்டென்ஷன் ஒரு 1 வீக் முன்னாடி பண்ணது. ஸோ இதுவுமே நான் டெஸ்டிங் பண்ணிட்டு இருக்கேன். இது சாஃப்ட் ஜெல் எக்ஸ்டென்ஷன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கும் வேணும் அப்படின்னா நீங்க ஸ்கிரீன்ல தெரியுற இன்ஸ்டா ஐடி கான்டாக்ட் பண்ணுங்க. அண்ட் நம்ம குவிக்கா பாத்தீங்கன்னா வீடியோக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு வீடியோ பாத்தீங்கன்னா மை ஃபேவரட் ப்ராடக்ட்ஸ் அண்ட் ப்ராடக்ட் ரெக்கமெண்டேஷன். ஸோ ஆக்சுவலி இந்த பேக்ல தான் நான் என்னோட ஃபேவரட் ப்ராடக்ட்ஸ் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இன்னைக்கு ஒரு 10 ப்ராடக்ட்ஸ் அந்த மாதிரி நான் உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுக்கறதுக்காக ப்ராடக்ட்ஸ் சூஸ் பண்ணிருக்கேன். அண்ட் எனக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அதனால தான் உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாக்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் நான் இதுல என்ன எடுக்க போறேன் அப்படின்னா மாய்ஸ்சரைசர், பாண்ட்ஸோட மாய்ஸ்சரைசர். ஸோ மாய்ஸ்சரைசர் பொறுத்த அளவுக்கு பாத்தீங்கன்னா என்னோடது ஆயிலி அண்ட் சென்சிட்டிவ் ஸ்கின் அப்படிங்கறதுனால நான் ஜெல் பேஸ்டு மாய்ஸ்சரைசர் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவேன். பட் உங்களுக்கு என்ன ஸ்கின்னே கண்டுபிடிக்க எனக்கு தெரியல. பட் ஆனா எனக்கு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணணும்னா உங்களுக்கு காமனா எல்லா ஸ்கின்னுக்குமே இந்த மாய்ஸ்சரைசர் ஆக்சுவலி சூட் ஆயிடும். மோஸ்ட் ப்ராபப்ளி ட்ரை ஸ்கின் பர்சன்ஸ்லாம் இந்த மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணலாம். பட் இருந்தாலுமே உங்களோட ஸ்கின் டைப் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்க மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்றது ப்ரிஃபரபிள். பட் எனக்கு என்னன்னே தெரியாது, பட் எனக்கு சும்மா ஒரு மாய்ஸ்சரைசர் வேணும் அப்படின்னா இந்த மாய்ஸ்சரைசர் எல்லா டைப் ஆஃப் ஸ்கின்னுக்குமே மோஸ்ட் ப்ராபப்ளி செட் ஆகிற ஒரு மாய்ஸ்சரைசர். ஸோ அந்த பாண்ட்ஸ் சூப்பர் லைட் ஜெல் நான் ஸ்டிக்கி ஃப்ரெஷ் ஃபீல் ஹைட்ரா க்ளோ மாய்ஸ்சரைசர். இதுலயே உங்களுக்கு கம்மி கிராம்ஸ்லயும் கிடைக்குது, அமௌண்ட்டும் கம்மியில இருக்கு. இந்த பாக்ஸ் பாத்தீங்கன்னா 200 ml 500 rupees. உங்களுக்கு குட்டியா ஒரு 50 ml பாக்ஸ் அந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்க டெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா அந்த மாதிரி பாக்ஸ் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு செட் ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி பெரிய டப்ஸ்லாம் நீங்க வாங்கிக்கலாம். ஸோ செகண்ட் ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா இந்த ஒரு பெர்ஃப்யூம். ஸோ இது ஆல்மோஸ்ட் நான் காலியே பண்ணிட்டேன். நான் ஸ்டாக் அப் பண்ண போறேன். இது துலிப் அப்படிங்கிற ஒரு பிராண்ட்ல இருந்து ஒரு பெர்ஃப்யூம். எனக்கு இது ஸ்டார்டிங்ல வாங்கும் போது பெருசா எனக்கு பெர்ஃப்யூம் யூஸ் பண்ற ஐடியா இல்ல. பிகாஸ் நான் பெரிய பெர்ஃப்யூம் பர்சன்ஸ் கிடையாது அந்த டைம்ல. பட் இப்போ நான் நிறைய கலெக்ஷன் ஆஃப் பெர்ஃப்யூம்ஸ் வச்சிருக்கேன். அதுல எனக்கு ஃபேவரட் அப்படின்னா இந்த துலிப்போட பெர்ஃப்யூம் நான் சொல்லுவேன். ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டா தீர்த்து வச்சுட்டேன். இது சும்மா என்னைக்காச்சும் ஒரு நாள் எனக்கு இது போடணும்னு தோணுச்சுன்னா அந்த ஒரு ஃபியூ டிராப்ஸ் யூஸ் ஆகும் அப்படின்னு நான் சும்மா லாஸ்ட்ல கொஞ்சோண்டு விட்டுருக்கேன். பட் இன்னொரு ப்ராடக்ட் ஸ்டாக் அப் பண்ற வரைக்கும் இது டெஃபினட்டா நான் வச்சுப்பேன். அண்ட் இதுக்கான பாயிண்ட்ஸும் நான் சொல்லிடுறேன். பாண்ட்ஸோட மாய்ஸ்சரைசர் 10 on 10 கொடுப்பேன். அண்ட் இதுக்கு பாத்தீங்கன்னா நான் 9 on 10 கொடுக்குறேன். ஏன் அந்த 1 point நான் கம்மி பண்ணிட்டேன் அப்படின்னா இது கொஞ்சம் இவ்வளோ தூரம் வந்ததுக்கு அப்புறமே அந்த ஒரு பம்ப் ஒர்க் ஆக மாட்டேங்குது. அது மேபி இந்த பாட்டில்ல பிரச்சனையா என்னன்னு தெரியல. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் அந்த 1 point நான் இதுக்கு கட் பண்ணிட்டேனே தவிர்த்து மற்றபடி ஒரு சூப்பரான பெர்ஃப்யூம். அதுலயுமே துலிப்ல இந்த எல்லோ வேரியன்ட் தான். வயலட் வேரியன்ட் இருக்கா நான் பெருசா ட்ரை பண்ணல. இது எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ இது நீங்க இன்கேஸ் நீங்க இப்பதான் பெர்ஃப்யூம்க்கு இன்ட்ரடியூஸ் ஆகுறீங்கன்னா இந்த பெர்ஃப்யூம் நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். இதோட ரேட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 200 to 300 குள்ளதான் இருக்கும். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரீக்ஸ் ப்ரொஃபஷனலோட இந்த ஹேர் சீரம். ஸோ இதுலயுமே பாத்தீங்கன்னா இன்னொரு வேரியன்ட் இருக்கு அந்த ஆல்மண்ட். அதை விட எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். லைக் எனக்கு என்ன ஃபீல்னா இந்த சீரம் இன்னுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஷைன் கொடுக்குற மாதிரி எனக்கு தோணும். இதுலயே அந்த கிளாஸ் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஸோ எனக்கு அந்த வேரியன்ட் விட இந்த வேரியன்ட் ரொம்ப பிடிக்கும். இதோட பிரைஸ் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா இதோட குவான்டிட்டி பாத்தீங்கன்னா 115 ml அண்ட் 320 rupees. ஸோ இது வர்த் பையிங் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ நீங்க பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய பாக்ஸ்லயுமே நான் இவ்வளோ தீத்துட்டேன். இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. இது டெஃபினட்டா காலி பண்ணிடுவேன். இது என்னோட மல்டிபிள் பர்ச்சேஸ்னே சொல்றேன். இது செகண்ட் டைம் வாங்கியிருக்கேன், தேர்ட் டைம் வாங்கியிருக்கேன் நான் சொல்ல மாட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 10 வாட்டிக்கு மேல நான் அதை வாங்கியிருப்பேன். அண்ட் நம்ம சேனல்லே நிறைய உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன்ல இந்த ப்ராடக்ட் நான் கண்டிப்பா சொல்லியிருப்பேன். ஸோ இதுக்கு பிரைஸ் நான் 10 on 10 கொடுப்பேன். இதுல எனக்கு எந்த ரிக்ரெட்ஸுமே கிடையாது பர்ச்சேஸ் பண்றதுல. ஒரு பெஸ்ட் ஹேர் சீரம் அஃபோர்டபிள் ரேஞ்ச் அப்படின்னு நான் சொல்லலாம். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா இந்த அரோமா மேஜிக்கோட சன் பிளாக் லோஷன். ஸோ இந்த ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா ஆயிலி ஸ்கின்னுக்கு சூப்பரா செட் ஆகுற ஒரு சன்ஸ்கிரீன். ஸோ இதுல பாத்தீங்கன்னா UVA UVB அண்ட் இதோட SPF 30 PA+++. அண்ட் இதுல என்ன எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னா இதோட ஃபார்முலேஷன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி எல்லாமே காலி ஆயிடுச்சு, இல்லைன்னா நான் உங்களுக்கு ஸ்வாட்ச் பண்ணி காட்டுவேன். ஒரு மாதிரி மெட்டாலிக் ஃபினிஷ்ல இருக்கும் அந்த கிரீம் பாத்தீங்கன்னாலே. அண்ட் அது மட்டும் இல்லாம ஒரு மாதிரி மேக்டிஃபைங்கா இருக்கும். உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிலி ஃபீல் கிடையவே
கொடுக்கவே கொடுக்காது. ஒரு மாதிரி மெட்டாலிக் ஃபீல் இருக்கும் அண்ட் மேட் ஃபினிஷ்டா உங்களுக்கு இருக்கும்ன்றதுனால ஆயிலி ஸ்கின் பர்சனா இருந்தீங்கன்னா இது வந்து ஒரு வரப்பிரசாதம் ப்ராடக்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். இதோட எம்எல் வந்து பாத்தீங்கன்னா 50 ml அண்ட் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 225 rupees. ஸோ இதுவுமே எனக்கு எந்த ரிக்ரெட்ஸுமே இல்லை பர்ச்சேஸ் பண்றது. ஸோ டெஃபினட்டா நான் வந்து என்ன சொல்வேன்னா 10 on 10 கொடுப்பேன். ப்ராடக்ட் வந்து இந்த மார்ஸோட லிப் லைனர். ஷேட் வந்து பாத்தீங்கன்னா ரெட் டீஸ். இந்த ஷேட் நேம் வந்து ரெட் டீஸ். ஸோ இது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு லிப் லைனர். இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் 50 to 60 rupees. அவ்வளோ அழகா இருக்கும். உங்களுக்கு ரொம்ப பட்டரி ஃபினிஷ்ல இது வந்து கிளைட் ஆகும். ஸோ பாத்தீங்கன்னா தெரியும். சி ஒரு நல்ல ஒரு ரெட் லிப் லைனர். இன்கேஸ் உங்களுக்கு வந்து லிப்ஸ்டிக் போடுற ஐடியா இல்லைன்னா இந்த லிப் லைனரே உங்களுக்கு வந்து நல்லா ஃபில் பண்ணிட்டீங்கன்னா ஒரு நல்ல ரெட் ஷேட் உங்களுக்கு வந்து கிடைச்சிரும். ஸோ ரொம்ப ஒரு மாதிரி ஈஸி கோயிங் ப்ராடக்ட் அப்படின்னு நான் சொல்வேன். ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு கிளைட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து நீங்கள் 2-in-1 ப்ராடக்டாகவுமே யூஸ் பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் லிப்ஸ்டிக்காகவுமே இதை கன்சிடர் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு இப்போ தான் நான் வந்து புதுசாக லிப் லைனர்லாம் ட்ரை பண்ணுறேன், எந்த லிப் லைனர் ட்ரை பண்ணலாம், இந்த லிப் லைனர் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். 50 rupees தான். உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ட்ரா பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். இந்த ப்ராடக்ட்க்கு நான் வந்து ஒரு 9 on 10 கொடுப்பேன். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா என்னோட மோஸ்ட் ஃபேவரட், ஆல் டைம் ஃபேவரட்னே சொல்லலாம். மினிமலிஸ்டோட விட்டமின் சி சீரம். இது எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 25 பாட்டில்ஸ்க்கு மேல நான் வாங்கி யூஸ் பண்ணியிருப்பேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விட்டமின் சி சீரம். அண்ட் இதோட காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 30 ml 700 rupees நினைக்கிறேன். பட் இது அவ்வளோ சூப்பரா உங்களோட ஸ்கின்னுக்கு வந்து மேஜிக்கலான ரிசல்ட் கொடுக்கும். ஸோ யாராச்சும் ஒருத்தவங்க வந்து நீங்க இப்பதான் வந்து சீரம்க்கு இன்ட்ரடியூஸ் ஆயிருக்கீங்க, ஒரு நல்ல விட்டமின் சி சீரம் கேட்டீங்க அப்படின்னா இது நான் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லின்னு சொல்ல மாட்டேன். பட் நீங்க கொடுக்குற காசுக்கு வர்த்தா இருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இதுல வந்து எந்த ரிக்ரெட்ஸுமே கிடையாது. 10 on 10 நான் கொடுப்பேன். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து இந்த ஸ்விஸ் பியூட்டியோட ஐப்ரோ பென்சில். ஸோ இதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா உங்களுக்கு வந்து இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்பூலி இருக்கும் அண்ட் இன்னொரு சைடு வந்து உங்களுக்கு அந்த பென்சில் வரும். இதை ஃபுல்லாவே நான் காலி பண்ணிட்டேன். நைக்கால ஆர்டர் போட்டிருக்கேன். பட் இது வந்து ரெக்கமெண்டேஷன் வீடியோங்கிறதுனால நான் இந்த ப்ராடக்ட் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா 350 or 349 சம்திங் அந்த ரேட் வரும். பட் எனக்கு இதுல என்ன விஷயம்னா இது டிராப் பண்றதுக்குலாம் நல்லா இருக்கு, ஓகே. பட் நம்ம கொடுக்குற காசுக்கு இதுக்கு இவங்க கொடுக்குற குவான்டிட்டி வந்து ஓகேவான்னு கேட்டீங்கன்னா எனக்கு அது மட்டும் குவெஸ்டன் மார்க்கா இருக்கு. பிகாஸ் இவ்வளோதான் வரும் உங்களுக்கு, இவ்வளோ கூட வராது. நான் ஜஸ்ட் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இங்க இருந்து இவ்வளோதான் இருக்கும். உங்களுக்கு ரெகுலரா யூஸ் பண்ணீங்கன்னா 1 month கூட எனக்கு தெரிஞ்சதுல வராது. நான் ரெகுலரா யூஸ் பண்ணுவேன். எனக்கு 1 month கூட கம்ப்ளீட்டா எனக்கு இந்த ப்ராடக்ட் வரலங்கிறதுனால நான் இதை ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். பட் ஆனால் எனக்கு பிடிச்சிருக்குன்னு நான் ஆர்டர் போட்டிருக்கேனே தவிர்த்து மேபி நான் இன்னொரு 2-3 ஐப்ரோக்கு வந்து சம்மந்தப்பட்ட ஐட்டம்ஸ் ஆர்டர் போட்டிருக்கேன். இஃப் இன்கேஸ் எனக்கு அது ஏதாவது பிடிச்சிருந்ததுன்னா டெஃபினட்டா அதை ரீபர்ச்சேஸ் பண்ண மாட்டேன். பிகாஸ் எனக்கு வந்து இது கொஞ்சம் காஸ்ட் எஃபெக்டிவா தோணலைங்கிறதுனால. மற்றபடி ப்ராடக்ட் வைஸ் இது நல்லா தான் இருக்கு. ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ப்ரைஸியா இருக்குங்கிறது மட்டும் தான் என்னோட கன்சர்னா இருக்கு. பட் இதுக்கு வந்து நான் என்னோட பாயிண்டா வந்து கேட்டீங்கன்னா ஒரு 6 to 10 கொடுப்பேன். அந்த 4 marks எதுக்குன்னா கண்டிப்பா அந்த பிரைசிங்ல தான் நம்ம கொடுக்குற பிரைஸ்க்கு அந்த குவான்டிட்டி ஒர்த் இல்லைங்கிறதுனால மட்டும்தான் 6 point. மற்றபடி ப்ராடக்ட் அது ஒர்க்கிங் கிரேட். நீங்க யாராச்சும் வந்து எனக்கு பரவாயில்ல நான் அவ்வளோ அஃபோர்ட் பண்ணுவேன்னா நீங்க தாராளமா இந்த ஒரு ஐப்ரோ பென்சில் வாங்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த கலர் பாரோட காஜல். ஸோ ரீசெண்டா வந்து நான் நிறைய காஜல் ட்ரை பண்ணேன். எனக்கு இந்த காஜல் பிடிச்ச அளவுக்கு வேற எந்த காஜலுமே பிடிக்கல. ஸோ இது பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸி ஃபினிஷா இருக்கும் அண்ட் ஐஸ்ல போடும்போது உங்களுக்கு அந்த காஜலோட பிளாக் இன்டென்சிட்டி தெரியும். ஸோ இப்போ நான் அதுதான் போட்டிருக்கேன். ஒரு நல்ல சூப்பர் பிளாக்னு நான் சொல்ல மாட்டேன், ஜெட் பிளாக்னு நான் சொல்ல மாட்டேன். நீங்க டெய்லி பேசிஸ்க்கு யூஸ் பண்றதுக்கு ஒரு நல்ல ஒரு காஜல், கிரீமியா இருக்கும், ரொம்ப உங்களுக்கு ஹார்டா இருக்காது. அப்ளை பண்ணும்போது ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும் அண்ட் உங்களுக்கு வந்து கொஞ்சம் லாங் ஸ்டேவும் இருக்கும். ஸோ லாங் ஸ்டேவா தான் இருக்கும். பெருசா உங்களுக்கு எந்த வித கம்ப்ளைண்ட்ஸுமே இருக்காது. பட் அந்த அளவுக்கு ஜெட் பிளாக்கா இருக்காது. உங்களுக்கு ஜெட் பிளாக்கா வேணும் அப்படின்னா நான் வேற ஒரு ப்ராடக்ட் உங்களுக்கு நான் சொல்றேன். பட் உங்களுக்கு இல்லை எனக்கு டெய்லி பேசிஸ்க்கு ஒரு நல்ல டீசென்டான காஜல் சொல்லுங்க அப்படின்னா இந்த காஜல் நீங்க வாங்கிக்கலாம். இதோட பிரைஸ் ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 200 தான் இருக்கும். இதுக்கு என்னோட பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா 8 on 10. இந்த வீடியோட கடைசி ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்சைட்டோட லிக்விட் மேட் லிப்ஸ்டிக். ஸோ இந்த ஒரு ஷேட் வந்து எல்லா டைப் ஆஃப் காஸ்டியூம் கூடயும் போகிறதுக்கான ஒரு நல்ல ஷேடு. ஒரு சூப்பர் சாக்லேட்
ப்ரௌன் ஷேட்னே சொல்லலாம். உங்களுக்கு இது வந்து ஃபேர் டோனுக்கும் சூட் ஆகும், டஸ்கி டோனுக்கும் சூட் ஆகும், ஃபேர் டு மீடியம்க்கும் செட் ஆகும், மீடியம் டு டார்க் டோன் பர்சன்ஸ்க்கும் செட் ஆகும். ஸோ எல்லா ஸ்கின் டோனுக்குமே செட் ஆகுற ஒரு லிப்ஸ்டிக்னா நான் இந்த லிப்ஸ்டிக் சொல்லுவேன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 250 அந்த ரேஞ்ச் தான் இருக்கும். இந்த ஷேட் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் ஜாய். ஸோ இதுக்கு வந்து நான் 10 on 10 கொடுப்பேன். பிகாஸ் ஸ்டே வைஸ்மே பார்த்தீங்கன்னா லாங் ஸ்டேவாக இருக்கு. அண்ட் இதில் உங்களுக்கு பெருசாக கம்ப்ளைண்ட் கிடையாது. உங்களுக்கு வந்து லிப்ஸ் வந்து ட்ரையாலாம் பெருசாக ஃபீல் ஆகாது. உங்களுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் மாய்ஸ்சரைசிங் ஃபீல் தான் இருக்கும். நான் உங்களுக்கு லிப்ஸ்லையும் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஒரு மாதிரி சட்டிலாக தான் இருக்கும். நீங்கள் மேக்கப் போடலை அப்படின்னாலுமே இந்த ஒரு லிப் கலர் வந்து உங்களோட ஃபேஸோட டோனை வந்து என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கும். இதுவே நீங்கள் வந்து ஃபுல் மேக்கப்ல இருந்தாலுமே அது ஒரு மாதிரி உங்களுக்கு இருக்கும். நான் உங்களுக்கு சைடில் வந்து ஃபோட்டோ அட்டாச் பண்ணுறேன். ஃபுல் மேக்கப்ல இந்த லிப்ஸ்டிக் போட்டால் எப்படி அது இருக்கும் அப்படிங்கிறது. அவ்வளோதான் வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ சில ப்ராடக்ட்ஸ் நான் உங்களுக்கு ரெக்கமெண்டேஷனுக்காக நான் இன்னைக்கு கொண்டு வந்தேன். இதெல்லாமே என்னோட கரண்ட் ஃபேவரட்ஸ்னே சொல்லலாம். லைக் இப்போ வரைக்கும் நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ்ல எனக்கு ஃபேவரட்டான ப்ராடக்ட்ஸ் தான் உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு கொண்டு வந்திருக்கேன். இது எல்லாமே எனக்கு ஒர்க் ஆன ப்ராடக்ட். இன்கேஸ் உங்களுக்கு வேற ஏதாச்சும் ப்ராடக்ட் இன்னும் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பிரைசிங்ல நல்ல குவான்டிட்டியோட கொடுக்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்லயும் சொல்லுங்க. ஸோ தட் மற்றவங்களுக்கு யூஸ் ஆகும். இல்லை நான் கூட பார்த்தேன்னா எனக்குமே நான் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இவ்வளோ தூரம் நீங்க வீடியோ பார்த்தீங்கன்னா தேங்க்யூ ஸோ மச். இட் மீன்ஸ் அ லாட் டு மீ. அண்ட் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்ல வீடியோ பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்குமே வந்து கொஞ்சம் ஓகே சப்போர்ட் பண்றாங்கன்ற ஒரு ஃபீல் இருக்கும். இன்னுமே நிறைய கண்டென்ட்ஸ் உங்களுக்காக கொண்டு வரணும்னு தோணும். நான் நிறைய சர்ச் பண்ணி கொண்டு வருவேன். ஸோ அதனால தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.